தமிழகத்தில் பள்ளிகளுக்கு சாதிய அடையாளங்களுடன் யாரும் வரக்கூடாது என்று அமைச்சர் ராஜமோகன் கூறியுள்ளார். அதே அளவுக்கு சாதியும் ஊறி போய் தான் இருக்கு. இளைஞர்கள் மத்தியில சாதியையுமே பரப்பிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸ்கூல்ல நடக்கக்கூடிய சாதிய மோதல்களை தடுக்க ஏதாவது குழு இருக்கா? கண்காணிப்பு குழு கேட்கிறேன். அதே மாதிரி அப்படி நடக்கும் பட்சத்துல மாணவர்களுக்கு என்ன மாதிரியான ஆலோசனைகளை கவுன்சிலிங் ஆசிரியர்கள் அத்தனை பேருக்குமே அதை குறித்த அவேர்னஸ் ஆல்ரெடி நாங்க கல்வி அலுவலகம் மூலமா சொல்லியிருக்கிறோம். மதம் சாதி சம்பந்தப்பட்ட அடையாளங்களோடு கல்வி வளாகத்துக்குள்ள யாருமே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறோம். யாரும் அது ஒரு சின்ன கயிறா கூட இருக்கட்டும், எங்க வீட்டில் ஒரு கயிறு கட்டினா கூட நான் அங்கேருந்து வீட்டில் இருந்து கிளம்பும் போது நான் அதை கழட்டி போட்டுட்டு தான் வரேன். அதனால எதற்குமே இடம் கிடையாது. இங்க ஒரே ஒரு விஷயத்துக்கு தான் இடம், என்ன தெரியுமா? சமூக நீதி. இங்க ஒரே ஒரு விஷயத்துக்கு தான் வாய்ப்பு, என்ன தெரியுமா? அறிவியல். இங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் இலக்கு, என்ன தெரியுமா? அடுத்த தலைமுறை போன தலைமுறையை விட இன்னும் கல்வியில சிறப்பாக வரணும். மற்ற மாநிலங்களை விட நல்லா இருக்கு, சந்தோஷம். ஆனா மற்ற நாடுகளை விட இன்னும் சிறப்பாக வருங்கிற இலக்கு வச்சு போறோம். அதனால இங்க பிரிவினையை தூண்டக்கூடிய, வேற்றுமை வளர்க்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் இங்க இடம் இல்லை. ஒற்றுமை வளர்க்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் வாங்க, இடம் இருக்கு. தனி சட்டத்தை ஏற்கணும் அப்படின்ட்டு நேற்று ஒரு அறிக்கையை விட்டுருக்காரு. இளைஞர்கள் மத்தியில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய நடக்குது தென் மாவட்டங்கள்ல அப்படின்னு சொல்றாரு. மாண்புமிகு சமூக நீதி அமைச்சர் அண்ணன் வன்னியரசு அவர்களோடும் மாண்புமிகு முதல்வர் அவர்களோடும் கலந்து ஆலோசித்து அதை குறித்து விரிவான நடவடிக்கை எடுக்கப்படும். ஒரு மலைவாழ் கிராமத்துக்கு 59 ஆண்டுகளாக கேட்டு வராத பேருந்து நாம் ஆட்சிக்கு வந்த ஒரு 15 நாட்களிலே வந்திருக்கிறது. அது வெறும் டிரான்ஸ்போர்ட் கிடையாதுங்க, ஆக்சஸ் டு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸை இப்போ ஈஸ்ட் பண்ணிட்டாரு. அங்கே படிக்கிற குழந்தைங்க பஸ்ல இன்னும் கொஞ்சம் வேகமாக வர முடியும். வேகமாக வரக்கூடிய சூழல் வருகிற பொழுது படிப்பில் இன்னும் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். நிலமற்றவர்களுக்கு பட்டா கிடைத்துக் கொண்டு இருக்கிறது, வாய்ப்பற்றவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்துக் கொண்டு இருக்கிறது. அப்ப இந்த விஷயமும் கலந்து பேசி அதை ஒரு சட்டமாக கொண்டு வருவதற்கான நடைமுறைகள்லாம் கலந்து ஆலோசித்து மாண்புமிகு முதல்வர் அவர்கள் முடிவெடுப்பார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.